ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பயணம் ரொம்ப தூரம். அதே மாதிரி தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பும் 6th 12th வரை ஒன்றா படிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி அவளை பார்க்க போகிறேன் அப்படின்றத விட அவங்க வாப்பாவை பார்க்க போனேன் அப்படின்றது தான் உண்மை. ஃபர்ஸ்ட் டைமாக அத்தாவை வாப்பான்னு கூப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சதே இந்த வாப்பாவை பார்த்து தான். வாப்பாவை பற்றி பேசணும் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ பத்தாதுங்க. எங்கள் ஊர்லேருந்து ராம்நாடு போகணும் அப்படின்னா 4.5 மணி நேரத்துக்கு மேலாகும். போன உடனே ஜூஸு ஸ்நாக்ஸ்லாம் வச்சு அங்கிட்டு 1 மணி நேரத்தில் லஞ்சும் வச்சுட்டா. எல்லாமே செஞ்சது என் ஃப்ரெண்டு அவங்க அக்காவும் சேர்ந்து. என்னோட சைல்டுஹுட்லேருந்து இப்போ வரையும் நான் ஒரு ஃப்ரெண்டுன்னு பிடிச்சேன் அப்படின்னா அவங்க எனக்கு மட்டும் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க. நாங்கள் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக எப்போவுமே மாற்றிடுவேன். நான் ஹாஸ்டல் படிக்கும்போது விசிட்டிங் டைமில் வாப்பா வந்து ஜல்லா பார்க்க வரும்போது ஜல்லாக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதில் கொஞ்சமும் குறையில்லாமல் அப்படியே எனக்கு சேம் டிட்டோ கொடுப்பாங்க. மணியாக இருந்தாலும் சரி, ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, அப்போ இருந்தே என்ன சொல்லுவாங்க, நீ எனக்கு ஜல்லா மாதிரி மவமா, நீ எனக்கு ஜல்லா மாதிரி மவமான்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் படிக்கும் போதும் சொல்லிட்டு இருக்கா, எங்கள் ஊருக்கு வா, பாமன் பாலம் இருக்குது, குந்துகல் பீச் இருக்குது, இப்படி நிறைய இருக்கு, வாங்க கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். நான் எத்தனை வருஷம் கழிச்சு போயிருக்கேன்னு பாருங்களேன். இன்னொரு முக்கியமான மெமரி இதில் என்னன்னா, எங்கள் அத்தா எங்கேயுமே போனதில்லை, நான் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, எனக்காக துணைக்கு வந்தாங்க. இது அவங்களுக்கு ஒரு சூப்பரான மெமரியா இருந்திருக்கும். இப்படி ஒரு அழகான பீச்சுக்கு முன்னாடி எங்க அத்தா கூட நடந்து போனதெல்லாம் என்னால எப்பவுமே மறக்க முடியாது. வாப்பாவை எப்பவுமே அவ்வளவு கம்பீரமா பார்த்த மனுஷன். உடம்பெல்லாம் மெலிஞ்சு இந்த மாதிரி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை என் லைஃப்ல எப்பவுமே நான் மறக்க மாட்டேன். உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க, திடீர்னு கொண்டு வந்து என் கையில ஆரஞ்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் பயங்கர எமோஷனலா இருந்தது. எப்போ போனாலும் ஃப்ரெண்டு வழக்கம் போல கை நிறைய கிஃப்ட் கொடுப்பா. அதையும் வாங்கிட்டு பிள்ளைங்க எல்லாமே ஜல்லாவோட அக்கா பசங்க. நாங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் குட்டி குட்டியா பார்த்தவளுங்க. அவங்க எல்லாருக்கும் லாஸ்ட் ஹக் கொடுத்துட்டு துபாயில இருந்து ஃபிளைட் ஏறி உட்காரும் போது வாப்பாவை பார்க்கணும்னு மனசுல நியத்தோட தான் வந்து அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து முடிச்சிட்டேன்னு ஒரு பெரிய சந்தோஷத்தோட இங்கேருந்து நான் கிளம்புறேன். நான்